சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த நங்கவள்ளி அருகே உள்ள சாணாரப்பட்டியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவர் குடிநீர் வடிகால் வாரிய கான்ட்ராக்டராக பணிபுரிகிறார். இவரது மனைவி இந்திராணி, இவர்களுக்கு வளர்மதி என்ற மகளும் கார்த்திக் என்ற மகனும் உள்ளனர். வளர்மதிக்கு திருமணமாகி கோவையில் கணவருடன் வசித்து வருகிறார். கார்த்திக் பாண்டிச்சேரியில் மருத்துவக் கல்லூரி ஒன்றில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் ஈஸ்வரன் ஒப்பந்த பணி காரணமாக தோரமங்கலம் சென்றுள்ளார். இந்திராணி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். வீட்டில் 4 மாடுகள் உள்ளன. மாடுகளுக்கு தீவனம் மாற்றுவதற்காக உரல் அருகே அமர்ந்துள்ளார். அப்போது மர்ம நபர்கள் அவரது தலை மீது ஹாலோ பிரிக்ஸ் கல்லால் பலமாக தாக்கியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்து அவர் இறந்துள்ளார். அவர் கழுத்தில் அணிந்திருந்த 9 பவுன் தங்க தாலிக்கொடி கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் காதில் உள்ள தோடு, கால் செயின் ஆகியவை அப்படியே இருந்தன. வீடு திறந்து இருந்தும் வீட்டில் இருந்த பொருட்கள் எதுவும் திருடு போகவில்லை. இதனையடுத்து பால் வாங்குவதற்காக புஷ்பா என்ற பெண் வந்து பார்த்ததும் அதிர்ந்து போனார். இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்ட இந்திராணியை கண்ட அவர் அலறிக்கொண்டு அருகே இருந்த வீடுகளுக்கு தகவல் கூறியுள்ளார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக நங்கவள்ளி போலீசாருக்கு தொலைபேசி மூலம் தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன், ஓமலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கீதா மற்றும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். துப்பறியும் மோப்பனாய் மேகா, கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்தனர். துப்பறியும் நாய் வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றிவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தது. யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கிராம மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து சென்றனர். இந்திராணியின் முகம் கல்லால் தாக்கி சிதைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அவரது சடலத்தை பத்திரிகையாளர்கள் படம் எடுக்க போலீசார் தடை செய்தனர். பண்ணை வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பட்ட பகலில் கல்லால் தாக்கி கொலை செய்து தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உளவு பிரிவு, தனிப்பிரிவு, துப்பறியும் போலீசார் என பல்வேறு தரப்பு போலீசாரும் துப்பறிந்து வருகின்றனர். நகையை பறிக்க கொலை நடைபெற்றதா அல்லது வேறு காரணமா என்று போலீசார் பல்வேறு தரப்பிலும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மேட்டூர் அருகே கொளத்தூரில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி அத்தாயம்மாள் என்பவர் மீது தலையில் கல்லை போட்டு கொலை செய்து 10 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். அந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வரும் நிலையில் மீண்டும் இதேபோல் இந்திராணி என்பவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்து நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மேட்டூர் பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.